வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைய புத்தகங்கள் தொடர்பாக, இலக்கியங்கள் தொடர்பாக, படைப்பாக்கங்கள் தொடர்பாக, புத்தக வாசிப்பு தொடர்பாக, அதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக ஏராளமான கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். அது என்னவென்று சொன்னால், உலக குழந்தைகள் புத்தக தினம் அல்லது உலக அளவில் குழந்தைகளுக்கான கதை சொல்லல் தினம். இதைத்தான் ஏப்ரல் 2ஆம் தேதி உலகம் முழுக்க கொண்டாடி வருகிறார்கள். முக்கியமாக குழந்தைகள் இலக்கியத்தை எப்படி எழுத வேண்டும், அதை குழந்தைகளிடம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த தினத்தை உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். குழந்தைகள் இயல்பிலேயே கதை கேட்பதில் ஆர்வமுடையவர்கள், ஏன் கதை சொல்வதிலும் ஆர்வமுடையவர்கள். நீங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தால் கொஞ்ச நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை அவர்களே சொல்ல ஆரம்பிப்பார்கள், அல்லது அந்த கதையினுடைய மறுபக்கங்களை அவர்களே தங்களுடைய மனத்திரையில் விரித்து பார்ப்பார்கள். இதை நாம் குழந்தைகளிடம் கதை சொல்லுகிற எல்லோருக்கும் இந்த அரிய உண்மை தெரியும். பல சமயங்களில் குழந்தை பருவத்தில் சிறந்த கதைகளை கேட்ட குழந்தைகள்தான் பிற்காலத்தில் சிறந்த படைப்பாளர்களாகவோ சிறந்த பேச்சாளர்களாகவோ மாறியிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு கதை சொல்லல் என்பது இன்றைக்கு ஒரு பெரும் போக்காக வளர்ந்திருக்கிறது. நிறைய கதை சொல்லிகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அதாவது கதை சொல்லிகள் என்ற ஒரு தனித்த இனம் ஏன் உருவாகி இருக்கிறது என்று பார்த்தால், நம்முடைய குடும்ப அமைப்பில், வாழ்க்கை முறையில் கதை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தாத்தா பாட்டிகளாக இருப்பார்கள், பெற்றோர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கே நிறைய நேரங்களில் கதைகள் தெரிவதில்லை, அல்லது தெரிந்தாலும் சொல்வதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் ஒரு காலத்தில் கதைகளை மக்களே எழுதினார்கள், தங்களுடைய மனக்கண்ணில் எழுதினார்கள், அதை மற்றவர்களுக்கு சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல வரலாற்று சம்பவங்கள், செய்திகள் கூட கதை பாடல்களாக மக்களிடம் கொண்டு செல்லப்பட்ட வரலாறு நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் கதைகளால் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. எல்லா வரலாறுமே கதைகள் தான், எல்லா தனிமனித வாழ்க்கையுமே கதைகள் தான். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே கதைகளாகத்தான் எஞ்சுகின்றன என்று ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் கதைகள் தான் ஒரு சிந்தனை மரபினுடைய, பண்பாட்டு மரபினுடைய, கற்பனை மரபினுடைய நீட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றன. அப்படி இருக்கிற போது கதைகளை சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய நவீன வாழ்க்கை முறையின் காரணமாக, நம்முடைய ஒரு பழைய வாழ்க்கை முறை என்பது மாறிவிட்டதன் அடிப்படையில் குடும்பங்களில் கதை சொல்லக்கூடியவர்கள் இல்லாத சூழலில் தொழில்முறை கதை சொல்லிகள் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள். பல்வேறு விதமான கதைகளை அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறார்கள். அது குழந்தைகளினுடைய மன வளர்ச்சிக்கு, சிந்தனை வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். பல நேரங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசுவது கூட இல்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். நான் நேற்று கூட ஒரு விமானத்தில் பயணம் செய்தபோது, விமான நிலையத்தில் காத்திருந்த போது பார்த்தேன். ஒரு குழந்தைக்கு 3 வயது, இன்னொரு குழந்தைக்கு 6 வயது. 2 குழந்தைகளுமே ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வைத்து ஏதோ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் அவர்கள் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வைத்து அவர்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து நாம் கதைகளை சொல்வது, எங்கிருந்து கற்பனை திறனை நாம் உருவாக்குவது? இந்த நிலையில் தான் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், குழந்தைகளுக்கான கதை சொல்லல் என்பது நம்முடைய மொழி மரபை, சிந்தனை மரபை அல்லது குழந்தைகளுடைய படைப்பாளுமையை வளர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை பள்ளிகளில் இன்றைக்கு செய்கிறார்கள். பள்ளிகளிலேயே இன்றைக்கு கதை சொல்லக்கூடியவர்களை அழைத்து குழந்தைகளுக்கு கதை சொல்ல வைக்கிறார்கள். நிறைய புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தமிழில் இப்பொழுது உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் புராண கதைகள் தான் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு துப்பறியும் கதைகள் தான் இன்றைக்கு குழந்தைகளுக்கான புத்தகங்களாக இருந்தன. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மண் சார்ந்த, அறிவியல் உண்மைகள் சார்ந்த ஏராளமான புத்தகங்கள் வெளிவருகின்றன. இந்த அடிப்படையில் குழந்தைகள் இலக்கியத்தை வளர்ப்பதும், குழந்தைகளுக்கு கதை சொல்வதை ஒரு வாழ்க்கை முறையாக நாம் கொள்வதையும், கல்வி அமைப்புகளில் அதை தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக மாற்றுவதையும் நாம் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை இந்த தினத்தில் நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எழுத்தாளர் குமரன்தாஸ் நம் யுத்தம் தற்குறிகளோடு இல்லை என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கருத்து வலிமையாக வைக்கப்படுகிறது. நாம் யாரோடு அரசியல் நடத்த வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும், இயல்பாக நம்மை விட பெரியவர்களா சிறியவர்களா என்று பார்க்காமல், தத்துவங்களை கொண்டவர்களா இல்லை வெறும் உதிரிகளா என்று பார்க்காமல், எல்லோரோடும் நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் நம்முடைய அரசியல் சித்தாந்தம் பலவீனம் அடைந்துவிடும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாரம்.
இதற்கு அவர் சதுரங்கத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை காட்டுகிறார். செஸ் என்று நாம் சொல்லுகிற அந்த சதுரங்க விளையாட்டில் எப்போதும் ஒன்று உண்டு. தன்னை விட மிக திறன் வாய்ந்த ஒருவரோடு விளையாடுகிற போது கண்டிப்பாக நாம் தோல்வியைத்தான் அடைவோம். சதுரங்கத்தில் மட்டுமல்ல, எந்த விளையாட்டாக இருந்தாலும் நம்மை விட திறன் வாய்ந்தவர்களோடு விளையாடுகிற போது நமக்கு தோல்வி வரும். அதுவும் அந்த சதுரங்கத்தை குறிப்பிடுவதற்கு காரணம், அதில் அதிர்ஷ்டம் என்கிற சொல்லுக்கே இடமில்லை. ஒவ்வொரு நகர்வும் உன்னுடைய திறன் சார்ந்தது, உன் அறிவு சார்ந்தது. எனவே எந்த இடத்தில் நீ தோல்வி அடைந்தாலும் நீ தவறு செய்திருக்கிறாய் என்றுதான் பொருள். இரண்டு பக்கத்திலும் தவறே செய்யவில்லை என்றால் அந்த ஆட்டம் சமன், ட்ரா என்கிற இடத்தில் தான் வந்து முடியும். குமரன்தாஸ் என்ன சொல்கிறார் என்றால், தன்னை விட வலிமை மிக்கவர்களோடு ஆடுகிற போது நாம் தோல்வி அடைவோம், அது இயற்கை தான். மறுபடியும் 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 அவர்களோடு ஆடுகிற போது தோல்விகள் வந்து கொண்டிருந்தாலும் நம் திறன் கொஞ்சம் கூடிக்கொண்டே இருக்கும். நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய விளையாடுகிற ஆற்றல் கூடும். ஒரு கட்டத்தில் அவர்களை நாம் வென்று நிற்பதற்கும் கூட வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வென்று விடுவோம் என்பதல்ல, நம்முடைய திறன் கண்டிப்பாக கூடும், அதிலே மாற்றமில்லை. அதற்கு பிறகு நாம் வெற்றியை கூட பெற்றுவிடலாம். இது ஒரு பக்கம். நம்மை விட மிக மிக விளையாட்டு திறன் குறைவாக உள்ளவர்களிடம் நாம் விளையாடினால் வெற்றி பெற்று விடுவோம், ஒரு மகிழ்ச்சியும் வரும். எனவே திரும்ப திரும்ப தம்மை விட குறைவாக இருக்கிறவர்களிடம் மட்டுமே விளையாடி வெற்றி பெற்று நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியாக இருக்காது. என்ன நடக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் என்றால், நீங்கள் தங்களை விட ஒரு திறன் குறைந்தவர்களோடு ஆடுகிற போது உங்களின் விளையாட்டு திறனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். இதற்கு இது போதும் என்று நமக்கு தோன்றும். எனவே கூடுதலாக நாம் சிந்திக்க மாட்டோம், நம்முடைய திறன் குறையும். அப்படியானால் யாரோடு நாம் போட்டியிட வேண்டும்? நம்மை விட வலிமையானவர்களோடு அல்லது நமக்கு சமமானவர்களோடு போட்டியிட வேண்டுமே தவிர வெற்றி பெற்று விடலாம் என்கிற கணக்கில் நம்மை விட குறைந்த திறன் உடையவர்களோடு விளையாடுவது பயனில்லை என்று சொல்லிவிட்டு இதை அவர் அப்படியே கொண்டு வந்து அரசியலுக்கு பொருத்துகிறார். அரசியலில் நாம் பார்க்கலாம், சமமான எதிரிகள் இருந்த காலகட்டங்களில் அந்த கருத்தியல் மோதல்கள் இருந்தன, சித்தாந்த அடிப்படையிலான விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது குறைந்து போய் தனிமனித தாக்குதல்களில் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியலே நின்று விட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் நம்மை விட வலிமை குறைந்தவர்களோடு அரசியல் நடத்த நேர்ந்தது தான் என்பதை எடுத்து சொல்லுகிறார். அவர் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் நாம் எண்ணி பார்க்கலாம். பெரியார் அவர்கள் அரசியலில் இருந்தபோது அவருக்கு நேர் எதிராக நின்றவர் என்று ராஜாஜியை தான் சொல்ல வேண்டும். ராஜாஜி அவர்களின் மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவருடைய கருத்து நேர் எதிரானதாக இருக்கலாம். ஆனாலும் ராஜாஜி ஒரு அறிவுத்திறன் வாய்ந்தவராக, பல்வேறு பொறுப்புகளை வகித்தவராக இருக்கிறார். எனவே பெரியார் ராஜாஜி என்கிற போராட்டம் கடுமையாக இருந்தது. இரண்டு பேரினுடைய ஆற்றலும் வளர்ந்தது. அதே போலத்தான் அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா, காமராஜர் என்று வந்தது. அந்த இடம் வரைக்கும் சரியாக இருந்தது. கலைஞர், எம்ஜிஆர் என்று வருகிற போது அது குறைய தொடங்கி இன்றைக்கு திமுக கழகத்தின் சார்பில் ஸ்டாலின், இந்த பக்கம் எடப்பாடி என்று வருகிற போது நாம் இப்படிப்பட்டவர்களோடு அரசியல் நடத்த நம்முடைய ஆற்றலும் குறைந்து போய்விடுமோ என்கிற அந்த கவலையை அந்த கட்டுரை காட்டுகிறது. அது ஒரு அரசியல் சார்ந்த, கட்சி அரசியல் சார்ந்த கட்டுரை என்றாலும் அவர் காட்டியிருக்கிற எடுத்துக்காட்டு நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட்டாயிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.